நடந்தது என்ன? பாகம் 2/4 பார்ட் 2. விஜய் அதிர்ச்சியுடன் சண்முகத்தின் உடலை அருகில் சென்று பார்த்தான். அவன் மூச்சு சிறிது மெல்லியதாக இருந்தது. அவன் இன்னும் உயிரோடதான் இருக்கான் என்று விஜய் அவசரமாக கூறினான். உடனே அவனை தூக்கிக் கொண்டு வீட்டுக்குள் அழைத்துச் சென்றான். அங்கே இருந்த பாண்டி பயத்துடன் கேட்டான். அண்ணே, இவன் யாருங்க? சண்முகம். ஒரு வாரத்துக்கு முன்பு திடீர்னு காணாமல் போனவன். இந்த நகரத்திலேயே எல்லோரும் இவன் எங்கேன்னு தேடிக்கிட்டே இருக்காங்க. விஜய் தண்ணீர் தெளித்து அவனை எழுப்ப முயன்றான். சண்முகம் மெல்ல கண்களை திறந்து தன் வாயை திறக்க முயன்றான். நான் நான் என்று முணுமுணுத்தான். என்ன நடந்துச்சு? யார் உன்னை இந்த நிலைக்கு ஆக்கினது என்று விஜய் அவனை பார்த்து கேட்டான். சண்முகம் ஆழ்ந்த மூச்சு விட்டான். நான் நான் அந்த ரகசியத்தை பார்த்தேன். ரகசியம்? என்ன ரகசியம்? சண்முகம் சில வினாடிகள் பதற்றத்துடன் பார்த்தான். திடீரென அவன் உடம்பு நடுங்கத் தொடங்கியது. தண்ணீர் ஊற்றிவிட்டும் கையில் பிடித்தும் விஜய் அவனை தேற்ற முயன்றான். அவசரமாக சண்முகம் சொன்னான். நேற்று இரவு அந்த மரத்தின் பின்னால் ஒரு கொலை நடந்தது. விஜய், பாண்டி இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். எந்த மரம்? யாரை கொன்றாங்க? சண்முகம் ஒரு வார்த்தை சொல்வதற்குள் வெளியில் ஒரு மர்ம நிழல் தோன்றியது. தொடரும்.